பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருக்குலமே எழுந்திடுக, அருட்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருட்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, தவக்காலம் 2ஆம் வாரம் சனிக்கிழமை காலை திருப்பலியிலே உங்கள் எல்லோரையும் இறைவனுடைய கல்வாரி பலியில் இணைந்து ஜெபிக்க அழைக்கின்றேன். மதுரை உயர்மறை மாவட்டம் கூடல் நகர் புனித அடைக்கல அன்னை சபையின் சிற்றாலயத்தில் நடைபெறும் இந்த திருப்பலிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். தவக்காலத்தின் 2ஆம் வாரத்திலே ஆண்டவருடைய இரக்கத்தை சுவைக்க அழைக்கப்படுகிற நாம், திருச்சபையானது இன்றைய நாளிலே மறைசாட்சிகளான புனிதர்கள் பெர்பேத்துவா பெலிசிட்டி ஆகியோரையும் நினைவு கூறுகிறது. இந்த புனிதர்களின் தியாகத்தின் வழியாகவும் நாம் இறைவனின் அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ள, இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையோடு வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இறைவா, உம்முடைய அன்பின் தூண்டுதலால் மறை சாட்சியரான பெர்பெத்துவா பெலிசிட்டி என்னும் புனிதையர் தங்களை துன்புறுத்தியோரை பொருட்படுத்தாமல் கொடிய சாவின் மீது வெற்றி கொண்டார்கள். அதனால் இவர்கள் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் உம்முடைய அன்பில் என்றும் வளர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே, முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சி இருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சி இருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூர்வதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரித்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோப்புக்கு வாக்கு பிறழாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவரது திருப்பெயரை தேடு. என்னுயிரை ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செய்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவர் அல்ல. அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை
நடத்துவதில்லை. நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கு உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக்கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக
என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டித் தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள், இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்தபோது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார், அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி பக்தர்களே, இறையேசுவில் அன்பிற்குரிய இறைமக்களே, தவக்காலம் என்பது அருளின் காலம், இரக்கத்தின் காலம், மன்னிப்பின் காலம் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். இன்றைய வாசகங்களும் அதை மீண்டுமாக நமக்கு நினைவுபடுத்துவதாக, உறுதிப்படுத்துவதாகவே இருக்கிறது. இன்றைய பதிலுரையாக ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் என்று 103வது திருப்பாடல் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய முதல் வாசகம் கூட, அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் தூக்கி எறிகிறார் என்று இறைவனுடைய மேலான இரக்கத்தை நமக்கு நினைவு கூறுகிறது. ஆக தந்தை இரக்கமுள்ளவராக, பாவங்களை மன்னிக்கிறவராக, அளவு கடந்த இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்பதை நினைவுபடுத்துகிறது. பொழுது யாருடைய பாவங்களை மன்னிக்கப் போகிறார், எந்த பாவங்களை மன்னிக்கப் போகிறார் என்று கேள்வி கேட்டால், இன்றைய நற்செய்தியை கேட்டிருக்கிற நாம் மிக எளிமையாக சொல்லுவோம், அதோ அந்த ஊதாரி மைந்தன், இளைய மகன், அவன் தந்தையின் அன்பை விட்டு பிரிந்து சென்றான்,
பாவம் செய்தான், ஊதாரித்தனமாக இருந்தான். ஆனால் அதன் பின் மனம் வருந்தினான், மீண்டும் திரும்பி வந்தான், தந்தையின் பேரிரக்கத்தை அனுபவித்தான் என்பதை நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு சிலர் சொல்லுவார்கள், இது ஊதாரி மைந்தன் என்று சொல்லுவதை விட ஊதாரி தந்தை என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் மன்னிப்பதில் அவ்வளவு தாராளம் உள்ளம் கொண்டவராக நம் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்பவர்களும் உண்டு. எத்தகைய தவறு செய்பவர்களும் பாவம் செய்பவர்களும் மனம் திரும்பி வருகிற பொழுது மன்னிப்பு பெறுவார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, இது எல்லாம் நாம் ஏற்கனவே பலமுறை கேட்ட வாசகங்களாக அல்லது கேட்ட ஒரு சிந்தனையாகத்தான் இருக்கிறது. இதைவிட மேலாக இறைவன் இன்னும் ஏதாவது நமக்கு சொல்வாரா என்று கொஞ்சம் ஆழமாக பார்க்கிற பொழுது இன்றைய நற்செய்தியின் தொடக்கமானது நமக்கு ஒரு காரியத்தை நினைவுபடுத்துகிறது. இன்றைய நற்செய்தி இவ்வாறு தொடங்குகிறது: வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க நெருங்கி வந்தனர். ஆக நீதிமான்களை அல்ல பாவிகளை மீட்க வந்தேன் என்று சொன்ன இயேசுவினுடைய வார்த்தை இங்கு இன்னும் அதிகமாக நிறைவேறுவதை பார்க்கிறோம். வரி தண்டுபவர்கள் பாவிகள் இயேசு சொல்வதை கேட்க ஆவலோடு வருகிறார்கள். இது வழக்கமான ஒன்றுதான். அதற்கு அடுத்து என்ன நடக்கிறது? பரிசேயரும் மறைநூலறிஞரும் இவர் பாவிகளோடு மிக நெருக்கமாக இருக்கிறாரே என்று தங்களுக்குள்ளாக முணுமுணுத்தனர். இதுதான் இன்றைய நமது சிந்தனை பொருளாக இருக்கிறது. வெளிப்படையாக தவறு செய்பவர், அன்பை முறித்து கொள்பவர்கள் அல்லது வெளிப்படையாக நான் தவறு செய்து விட்டேன் என்று உணர்பவர்களை நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். அவர்கள் தவறு செய்கிறார்கள், அதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள், திருந்தி வருகிறார்கள். ஆனால் ஆபத்தான காரியம் எது என்றால், தாங்கள் தவறே செய்யவில்லை என்கிற நினைப்பில் இருப்பவர்கள், அல்லது இதோ இப்படி தவறுகள் நடக்கின்றன என்றாலும் கூட அதை வெளியே சொல்லாமல் உள்ளத்திற்குள்ளாக வைத்து முணுமுணுத்து கொண்டிருப்பவர்கள். வெளியில் எல்லோரையும் பார்க்கிற பொழுது எல்லோருடைய பார்வையிலும் நல்லவர்களாக இருப்பார்கள். ஆனால் உள்ளத்தில் பல கசடுகளை வைத்து கொண்டு வாழ்வார்கள். அதைத்தான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடியவர்களாக நாம் பார்க்கிறோம். உள்ளொன்று வைத்து புறத்தில் வேறொருவராக வாழக்கூடிய மனிதர்களாக பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இத்தகைய மனிதர்கள் தங்களுடைய தவறுகளை, இந்த மனப்பான்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசகத்தின் சிறப்பான அழைப்பாக இருக்கிறது. வெளிப்படையாக பாவம் செய்கிறவர்கள் அவர்கள் திருந்துகிறார்கள், திரும்பி வருகிறார்கள், அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஆனால் வெளி உலகத்தை பொறுத்தவரை நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று தங்களை வெள்ளையடித்த கல்லறைகளாக உள்ளே அழுகி போனவற்றை வைத்து கொண்டிருப்பவர்கள் தாங்கள் தவறு செய்கிறோம் என்பதையும் உணர்வதில்லை, தந்தை இரக்கமுள்ளவர் என்பதையும் உணர்வதில்லை. அத்தகைய நிலையில் இருப்பவர்கள் அந்த நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசகங்களின் அழைப்பாக இருக்கிறது. அதைத்தான் முதல் வாசகத்திலே மீகா இறைவாக்கினர் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். எஞ்சியிருப்போரின் குற்றங்களை பொறுத்து, தன்னுடைய உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயல்களை மன்னிக்க அவர் வருகிறார். ஏற்கனவே மனம் திரும்பியவர்கள் அல்லது பாவத்தை உணர்ந்து கொண்டவர்களை பற்றி அல்ல, அதில் இன்னும் உணராமல் எஞ்சி இருப்பவர்கள் அவர்களுடைய தீச்செயல்களையும் மன்னிக்க இறைவன் இங்கு காத்து கொண்டிருக்கிறார். ஆக இதுதான் அன்புக்குரியவர்களே அந்த மனநிலை. இந்த மனநிலையில் ஒரு மாற்றம் உருவாக வேண்டும். இதைத்தான் இரண்டு வேறு மனநிலைகளாக பார்க்கிறோம். மகனுக்குரிய மனநிலை, அடிமைக்குரிய மனநிலை. ஒரு மகன் என்பவன் முழுக்க முழுக்க தவறே செய்யாதவன் என்று அர்த்தம் அல்ல. மகன் தந்தைக்கு எதிராக தவறு செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். ஆனால் தவறு செய்த பிறகு தன் தவற்றை உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய தந்தையின் பேரிரக்கத்தையும் உணர்ந்தவராக இருப்பவன் தான் மகன்.
அதை இளைய மகன் செய்வதாக பார்க்கிறோம். என் தந்தையினுடைய இல்லத்தில் அவர்களுடைய பணியாளர்கள் அத்துணை பேருக்கு அவ்வளவு தாராளமாக உணவு இருக்க நான் ஏன் இங்கு கஷ்டப்பட வேண்டும்? எழுந்து என் தந்தையிடம் செல்வேன் என்று சொல்லி சிந்தித்ததோடு மட்டுமல்லாமல் உடனடியாக எழுந்து செல்லுகிறான். அதுதான் மகனுக்குரிய மனநிலை. ஆனால் அடிமைக்குரிய மனநிலை என்ன? மூத்த மகன் வருகிறான். அங்கே என்ன சத்தமாக இருக்கிறது, என்ன விசேஷம் கேட்கிறான். அந்த வேலைக்காரனுடைய வார்த்தை ரொம்ப தெளிவா இருக்கு. உன்னுடைய தம்பி திரும்பி வந்திருக்கிறார், ஆகவே உன்னுடைய தந்தை இதனை கொண்டாடுகிறார் என்று அழகாக சொல்லுகிறார். ஆனால் அந்த மூத்த மகனுடைய மனநிலை அங்குதான் வெளிப்படுகிறது. இத்துணை காலமும் அடிமை போல உனக்கு நான் வேலை செய்திருக்கிறேன். ஆக இத்தனை காலம் இருந்தாலும் அவன் தந்தையின் அன்பை தந்தையாகவும் உணரவில்லை, இவன் ஒரு மகனாகவும் உணரவில்லை, ஒரு அடிமையாக. உம்முடைய கட்டளைகளை எல்லாம் நான் கடைபிடித்து வந்திருக்கிறேன். பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் அந்த கட்டளைகளை கடைபிடிப்பதில் ரொம்ப தெளிவாக இருந்தார்கள். ஒன்றையேனும் மீறி கடைபிடிப்பதில்லை. அப்படி மீறி கடைபிடித்தால் அவர்கள்தான் குற்றவாளிகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கட்டளைகளை மிகச்சிறப்பாக கடைபிடித்து வந்தார்கள். உம்முடைய கட்டளைகளை எல்லாம் நான் கடைபிடித்து வந்திருக்கிறேன். ஆனால் மனநிலை அடிமை மனநிலை. முணுமுணுத்தார்கள், ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலை. ஆனால் இன்னைக்கு ஒரு சில வீடுகளில் பெற்றோர்களே சில நேரங்களில் பாரபட்சம் பார்த்து விடுகிறார்கள் என்றால் அந்த பெற்றோர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தந்தைக்குரிய மனப்பான்மை என்பது எல்லோரையும் சமமாக பார்ப்பதுதான். ஆனால் எவருக்கு இரக்கம் அதிகம் தேவைப்படுகிறதோ அவருக்கு அதிகமான இரக்கத்தை கொடுப்பதும் தந்தையின் மனநிலை. இன்றைய நற்செய்தியில் அந்த தந்தையினுடைய செயல்களை அப்படித்தான் பார்க்கிறோம். இளைய மகன் வருகிற பொழுது அவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கவில்லை, ஓடி சென்று கட்டி அணைத்து மீண்டுமாக அவனுக்குரிய மகனுக்குரிய நிலையை கொடுக்கிறார். உயர்தர உடைகளை கொடுங்கள், மோதிரம் அணிவியுங்கள் என்று. மூத்த மகன் வர மறுக்கிற பொழுது அவரிடம் கெஞ்சி கேட்கிறார். 2 பேர்ட்டையுமே அவர் அந்த அன்பை கொடுக்கிறார். ஆனால் மூத்த மகனின் அந்த மனநிலை அடிமை மனநிலை தான் அங்கு மாறவில்லை. குறை கூறக்கூடிய மனநிலை, பாரபட்சம் பார்க்கக்கூடிய மனநிலை. அதைத்தான் இன்று ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த அடிமை மனநிலை தந்தையின் இரக்கத்தையும் நம்மை உணரச் செய்யாது, பிறரோடு உறவு கொள்வதற்கும் நம்மை அழைத்து செல்லாது. இந்த அடிமை மனநிலையிலிருந்து மாற்றம் பெற வேண்டும். நம்முடைய குடும்பத்திலும் நாம் வெளியே நல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் நமது உள்ளத்திற்கு தெரியும் நாம் உள்ளத்தில் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை. மறைவாய் இருக்கிறதை இறைவன் அறிகிறார். வேற யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனால் இறைவன் அறிகிறார். அந்த மனநிலையில் மாற்றம் கொண்டு வர முடியுமா என்று இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். அடிமை மனநிலை இருக்க வரை நாம் பிள்ளைகளுக்குரிய அந்த அன்பை உணரப்போவதில்லை. தந்தைக்குரிய அந்த தாராள இரக்கத்தை நம்மால் உணர முடியாது. நாம் கட்டளைகளையே கடைபிடித்து வாழ்ந்தாலும் இந்த அடிமை மனநிலை இருக்கின்ற வரை நம்மால் இறைவனுடைய இரக்கத்திற்கு அனுபவித்து உணர முடியாது என்பதுதான் நிதர்சன உண்மை. ஆனால் மகனின் மனநிலை வருகிற பொழுது, மகனுடைய மனநிலையை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது, மகனாக மட்டுமல்ல கிறிஸ்துவின் சாட்சிகளாக, இரத்த சாட்சிகளாக கூட உலகின் கடை எல்லை வரை நற்செய்தியை பறைசாற்றுபவர்களாக நம்மால் இருக்க முடியும். இன்றைய புனிதர்கள், புனித பெர்பேத்துவா, புனித பெலிசிட்டி, ஏறக்குறைய கிறிஸ்து பிறப்பின் 200ஆம் ஆண்டுகள், 203 என்று சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டங்களில் பேரரசர் செப்திமுஸ் செர்வுஸ் அவருடைய கலாபனை காலம். செப்திமுஸ் கிறிஸ்தவர்களை, இந்த புதிய வேதத்தை கடைபிடிப்பவர்களை கைது செய்து துன்புறுத்தி கொலை செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை பிறப்பித்திருக்கிற அந்த காலத்திலே புனித பெர்பேத்துவா நல்ல ஒரு குடியில் பிறந்த ஒரு பெண், 22 வயது பெண். தாய் கிறிஸ்தவர், தந்தை பேகன் சமூகத்தை சார்ந்தவர். தாயினுடைய அந்த கிறிஸ்தவ மரபிலே வந்ததினாலே அந்த கிறிஸ்துவின் அன்பு மகளாக தான் வாழ வேண்டும் என்று அர்ப்பணித்து கொண்டவர். அவருடைய அந்த குறிப்பிலே, டைரி குறிப்பிலே இவ்வாறு எழுதியிருக்கிறார்: I cannot call myself by any other name than who
who I am. I cannot call myself by any other name than who I am. I am a Christian என்று எழுதுகிறார். நான் கிறிஸ்தவர் என்பதை தவிர வேறு ஒரு பெயரால் அழைத்துக் கொள்ள நான் விரும்பவில்லை. கைக்குழந்தை, ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்த கைக்குழந்தையாக 22 வயதில் கைது செய்யப்படுகிறார். இந்த கிறிஸ்துவை நீ மறுதலித்தால் வாழ்வாய், இல்லை என்றால் உன்னுடைய குழந்தை உன்னிடமிருந்து பிரிக்கப்படும், நீ அவஸ்தைக்கு உள்ளாவாய் என்று கைது செய்யப்படுகிற பொழுது அதை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். அவங்க அப்பா கூட வந்து கெஞ்சுறார் அவரை, நீ வேண்டாம், கிறிஸ்துவை மறுதலித்து விட்டு வந்துவிடு என்று. அவள் மறுதலிக்கவில்லை, சிறைக்கு செல்லுகிறார். பெலிசிட்டி, பெர்பெத்துவாவிற்கும் பெலிசிட்டிக்கும் நேரடியான வாழ்வு தொடர்பில்லை. பெலிசிட்டி அவர் ஒரு பணிப்பெண்ணாக இருந்தவர், 8 மாத கர்ப்பிணி பெண்ணாக இருந்தவர். அவரும் கிறிஸ்துவின் மீது கொண்ட அதே அன்பினால் கைது செய்யப்படுகிறார். இருவரும் ஒரே இடத்தில் சிறையில் வதைக்கப்படுகிறார்கள். இவர்களோடு இன்னும் ஒரு சிலர் அங்கே இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரையும் கொலோசியம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மைதானத்திற்குள்ளாக சென்று முதலில் மிருகங்களை விட்டு ஒரு சிலரை கொள்ளுகிறார்கள். பெர்பெத்துவாவும் பெலிசிட்டியும் ஒரே நாளில் தலை துண்டிக்கப்பட்டு இறக்கிறார்கள். பெலிசிட்டி அவர்கள் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தவர். இறப்பதற்கு கொஞ்ச காலத்திற்கு முன்பாகத்தான் சிறையிலேயே ஒரு அழகிய பெண் குழந்தையையும் பெற்றெடுத்திருக்கிறார். இப்படி இளம் தாய்மார்களாகிய இவர்கள் கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த ஆழமான அன்பினாலே இந்த கிறிஸ்துவின் அன்பு மகள்கள் நாங்கள் என்பதை தங்கள் உயிர் போகிற நிலையிலும் அறிக்கையிட்டு ஒரு மிகச்சிறந்த இரத்த சாட்சிகளாக திகழ்கிறார்கள். இதுதான் பிள்ளைகளுக்குரிய மனநிலை தரக்கூடிய தைரியம். அன்புக்குரியவர்களே, பிள்ளைகள் தந்தையின் இரக்கத்தை உணர்கிறார்கள். பிள்ளைகள் தந்தையின் மீது ஆழமான நம்பிக்கை கொள்ளுகிறார்கள். தந்தைக்கும் கிறிஸ்துவுக்கும் சாட்சியம் பகர்கிற அளவிலே வாழுகிறார்கள். இத்தகைய புனிதர்களுடைய விழாவை கொண்டாடுகிற நாம், நமக்குள் இது போன்ற சிறு சிறு அடிமை மனநிலை இருக்கிறதென்றால் அதிலிருந்து விடுபட இன்று இறைவனின் இரக்கத்தை நாடுவோம். பிள்ளைகளுக்குரிய மனநிலையோடு இந்த தவக்காலத்தை கடந்து செல்வோம். இறைவனுடைய அன்பில் முழுமையாக நிலைத்திருப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இறைவனின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையோடு நம்முடைய தேவைகளுக்காகவும் உலகின் தேவைகளுக்காகவும் திரு அவையின் பல்வேறு தேவைகளுக்காகவும் நமது மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். ஒளியாம் இறைவா, எம் தாய் திருச்சபையை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொது நிலையினர் அனைவரையும் உம் கரங்களில் தருகின்றோம். இவர்கள் ஒவ்வொருவரும் உம் அருளினை நிறைவாக பெற்று மற்றவர்களின் வாழ்வில் ஒளியேற்றிடும் தீபங்களாய் வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிநடத்தும் இறைவா, எம் இந்திய திருநாட்டை உம் கரம் ஒப்படைக்கின்றோம். எம் நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் தன்னலம் கருதாது நாட்டு மக்களின் நலன் கருதி திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குடும்பங்களின் தலைவரே இறைவா, இந்த உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். சிறப்பாக உறவுகளை விட்டு பிரிந்து தனிமையிலே நிம்மதியின்றி அமைதியின்றி சண்டை சச்சரவுகளோடு துன்பங்களோடு கஷ்டங்களோடு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் வாழும் அனைத்து உள்ளங்களையும் உம்மிடம் தருகின்றோம். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் சமாதானத்தையும் தந்து அனைவரும் இணைந்து அவரவர் வாழ்க்கையினை நிறைவாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் தெய்வமே இறைவா, உலக அமைதிக்காக உம்மிடம் வேண்டுகின்றோம். உலக நாடுகள் பகை, போர், சண்டை போன்ற அமைதிக்கு எதிரான செயல்களில் ஈடுபடாமல் நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் செயல்களில் ஈடுபட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் அமைதியாக ஆண்டவரை மன்றாடுவோம்.
இரக்கத்தின் ஊற்ற இறைவா, நீர் இரக்கம் கொள்வதில் தாராள உள்ளத்தினர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இதோ பிள்ளைகளுக்குரிய உரிமையுடனும் பாசத்துடனும் நாங்கள் தாமே எழுப்பியிருக்கிற வேண்டுதல்களுக்கு கனிவுடனே செவிசாய்த்து எங்களுடைய வாழ்வையும் நாங்கள் யாருக்காக ஜெபித்திருக்கிறோமோ அவர்கள் அனைவரின் வாழ்வையும் உமக்குகந்ததாக உயர்த்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ இணைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பெர்பெத்துவா பெலிசிட்டி எனும் புனிதையரின் விண்ணக வெற்றியை நாங்கள் நினைவு கூர்ந்து இன்று பேரின்பத்துடன் இப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் உம் அரும்பெரும் செயல்களை அறிக்கையிடவும் இப்புனிதையரின் மாட்சிக்குரிய பரிந்துரையை பெற்று மகிழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினே. அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது:
மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகிற மறைசாட்சியர்களான புனித பெர்பெத்துவா, புனித பெலிசிட்டி ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப இதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவரோடு உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின்
இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ நம்மை இறைவனின் அன்பு பிள்ளைகளாய் தன் சொந்த சகோதர சகோதரிகளாய் ஏற்றுக்கொண்ட இறைவனின் செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, பெர்பேத்துவா பெலிசிட்டி என்னும் புனிதையரின் நினைவை கொண்டாடி திருவிருந்தில் பங்கு கொண்டதால் என்றென்றுமுள்ள மகிழ்ச்சியை பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது பணியை நாங்கள் தகுதியுடன் நிறைவேற்ற நீர் அளித்தவற்றை உமது கொடையால் நாங்களும் கவனமுடன் புரிந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே,
இறையருள் நிறைய செய்வாய். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே இறையருள் நிறைய செய்வாய்.